அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவுல வரவிருக்கிற சந்திர கிரகணம் மிக மிக அபூர்வமான ஒரு சந்திர கிரகணம். அது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்றைய தினம், ஆவணி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நடக்கவிருக்கின்றது. இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், நாம் என்னென்ன காரியங்களை அவசியம் செய்ய வேண்டும், அன்றைய தினம் பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள், எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தினால் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், தோஷம் யார் யாருக்கெல்லாம் ஏற்பட போகிறது. ஒரு 8 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால் தோஷம் ஏற்படுகிறது. தோஷம் என்றால் எதுவும் நீங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் அல்ல. இந்த சந்திர கிரகணம் முடிந்தவுடன் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த எளிய பரிகாரங்களை, அந்த பிராயச்சித்தங்களை செய்து கொண்டாலே போதுமானது. அந்த பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் என்னென்ன, இந்த கிரகண காலத்தின் போது அவசியம் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன, மிக முக்கியமாக நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நேரம் என்ன, அனைத்தையும் இந்த பதிவுல நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். பதிவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக பார்க்கும் போதுதான் இந்த பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு புரிய வரும். எனவே இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாகவே கிரகணம் அப்படின்னாலே இது கிரகண புண்ணிய காலம் என்றே சொல்வார்கள். அப்புறம் தோஷம் என்று சொல்கிறார்களே என்று சில கேள்வி எழும். தோஷம் என்றால் அதற்கு பிராயச்சித்தம் என்று ஒன்றும் உள்ளது. எனவே இந்த கிரகணம் என்பது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய காலம், புண்ணிய நேரம், மிக மிக அதீத சக்தி வாய்ந்தது. இந்த கிரகணம் என்பது நம்ம பாரத தேசத்துல 2 வருடம் கழித்துதான் நமக்கு நம்ம தேசத்துல தெரியக்கூடியது. அதனால இது மிகவும் சிறப்பானது, மிக மிக அதீத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகண புண்ணிய காலமாகும். இதை ஏன் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்துமே சித்தியாகும். அவ்வளவு அதீத சக்தி வாய்ந்தது. ஒரு முறை நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு பல லட்ச மடங்கு அதீத பலன்களை அளிக்கக்கூடியது. அந்த மந்திரங்கள் சித்தி பெறக்கூடிய அபூர்வ சக்தி வாய்ந்த ஒரு காலம்தான் இந்த கிரகண புண்ணிய காலம். இந்த சந்திர கிரகணமானது ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம். எனவே இந்த கிரகண நேரத்துல நாம அவசியம் மந்திரங்களை ஜபிப்பது மிக மிக முக்கியமானது. இந்த கிரகண காலங்கள்ல கோயில் நடைகள் என்பது சாத்தப்படும், பிறகு சுத்தம் செய்து அதன் பிறகு பூஜைகள் எல்லாம் செய்வார்கள். சில ஆலயங்கள்ல, மிகப்பெரிய கோயில்கள், திருவண்ணாமலை போன்ற பெரிய கோயில்கள்ல பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் கோயில்களுக்குள் சில சிறப்பு பூஜைகள், மந்திர ஜபங்கள் என்பது இந்த கிரகண காலத்தில் தொடர்ந்து நடைபெறும். அஸ்திர தேவரை வைத்து, அதாவது லோக சேமத்திற்காக பூஜைகள் என்பதும் மந்திர ஜபங்கள் என்பதும் தொடர்ந்து இந்த கிரகண நேரங்கள்ல இது போன்ற பெரிய ஆலயங்களில் நடைபெறுவது வழக்கம். மேலும் அஸ்திர தேவரை வைத்து தீர்த்தவாரி போன்ற உற்சவங்களும் நடைபெறும். முதல்ல இந்த கிரகண நேரம் எப்பொழுது, இந்த அபூர்வ சந்திர கிரகணம் எப்பொழுது நடைபெறுகிறது என்பதை முதல்ல பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, ஆவணி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் இரவு 9:57 ஆரம்பமாகிறது. கிரகணம் மத்தியமம், அந்த நேரம் 11:41. கிரகணம் முடிவு 1:26, அதாவது அதிகாலை 1:26 AM. இந்த சந்திர கிரகணமானது இரவு நீண்ட நேரம் இருக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். இந்த கிரகண புண்ணிய காலத்துல தர்ப்பணம் எப்பொழுது செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, பௌர்ணமி முடிந்து, அதாவது கிரகணம் எப்பொழுது முடிவடைகிறது என்று பார்த்தோமேயானால் 7ஆம் தேதி அன்றைய தினம் பின் இரவு, அதாவது 1:26 அதிகாலையில கிரகணமானது முடிகிறது. அந்த கிரகணம் முடிந்தவுடன் பௌர்ணமி திதி முடிந்து தேய்பிரையானது ஆரம்பித்துவிடும். தேய்பிரை பிரதம திதியானது ஆரம்பித்துவிடும். கிரகணம் முடிந்தவுடன் தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நேரம். பொதுவாக சூரிய கிரகணமாக இருந்தால் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தர்ப்பண காரியங்களை செய்துவிட வேண்டும். பௌர்ணமி என்று இருப்பதனால் கிரகணம் முடிந்த பிறகு, அதாவது பௌர்ணமி திதி முடிந்து அடுத்து தேய்பிரையான இந்த அமரபக்ஷம் ஆரம்பித்த பிறகுதான் பித்ரு தர்ப்பணம் செய்வது மிக மிக உன்னதமான ஒரு நேரமாகும்.
பொதுவாக இந்த தர்ப்பண காரியங்களை இந்த கிரகண காலத்துல செய்வதனால பல மடங்கு பலன்கள் என்பது நமக்கு உண்டாகும். பொதுவா அனைவருக்குமே ஒரு சந்தேகம் வரும். தர்ப்பண காரியங்களை உச்சி பொழுது இருக்கும்போதுதான் பகல் வேலையில தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பொதுவாக வரக்கூடிய அந்த அமாவாசை, பௌர்ணமி, தர்ப்பண நாட்களுக்கு நம்ம காலை பொழுதுல சூரியன் உச்சியில இருக்கும் வேலையில செய்வதுதான் உன்னதமானது. ஆனால் இது போன்ற கிரகண காலங்களுக்கு அந்த நேரம் என்பது கணக்கில்லை. இந்த கிரகணம் முடிந்தவுடன், இந்த பௌர்ணமி திதி முடிந்தவுடன் சந்திர கிரகண இந்த நாள்ல நம்ம தர்ப்பணம் செய்வதுதான் உன்னதமான ஒரு நேரமாக இருக்கும். இந்த நாள்ல நம்ம தர்ப்பணம் செய்வது மிக அதீத புண்ணியங்களை நமக்கு பெற்று தருவதாக அமையும். முதலாக தர்ப்பணம் செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளவர்கள், அதாவது தந்தை இல்லாதவர்கள் 1 வருடம் கழித்துதான் தர்ப்பண காரியங்களை செய்ய வேண்டும். இந்த கிரகண காலம் இந்த 1 வருடத்திற்கு முன்பாகவே வருவதாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த தர்ப்பண காரியங்களை செய்யலாம். மிகவும் மிக சிறப்பானது. மிக மிக பெரிய புண்ணியங்கள், அதீத பாக்கியங்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும். இந்த கிரகண காலம் தொடங்கி நீங்கள் தொடர்ந்து தர்ப்பண காரியங்களை தாராளமாக செய்யலாம். இந்த கிரகண நேரத்துல செய்யக்கூடிய இந்த தர்ப்பண காரியங்களுக்கு பல தலைமுறை முன்னோர் சாபங்கள், பாவங்கள் அனைத்தும் நீங்கி மிகப்பெரிய உங்களுக்கு நல்ல புண்ணியங்கள் என்பது நிச்சயமாக உண்டாகும். கிரகண காலத்துல நம்ம அவசியம் கடைபிடிக்க வேண்டிய செயல்களை இப்பொழுது பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கிரகண காலத்திற்கு முன்பாகவே, அதாவது சந்திர கிரகணமாக இருப்பதால் 9 மணி நேரத்துக்கு முன்பாகவே உணவை அருந்திவிட வேண்டும். சூரிய கிரகணமாக இருந்தால் 12 மணி நேரத்திற்கு முன்பாக உணவு அருந்துவதுதான் சிறப்பானதாக இருக்கும். குறைந்தபட்சம் 6 மணி நேரத்திற்கு முன்பாகவே உணவை அருந்தி விடுவது சிறப்பானது. அதாவது மாலை 4 மணி அளவிலேயே நீங்கள் அன்றைய தினம் உணவை நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட வேண்டும். அதன் பிறகு உணவுப் பொருட்களை நீங்கள் கிரகண காலத்தில் வைத்திருக்க கூடாது. வைத்திருந்து அந்த உணவை நீங்கள் மீண்டும் பயன்படுத்திக் கொள்வது என்பது மிக தவறான செயலாகும். ஃப்ரிட்ஜில் தானே வைத்திருக்கோம், அதனால நம்ம அதை எடுத்து திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தயவு செய்து அது போன்ற தவறுகளை செய்யாதீர்கள். இந்த கிரகண காலத்துல அப்படி என்றால் எல்லா உணவு பொருட்களையும் நம்ம எடுத்து வெளியே போட்டுட வேண்டியதானா அப்படின்னா அப்படி இல்லை. நீங்க அதாவது நாள்பட வைத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அரிசி, பருப்பு, புளி இது போன்ற பொருட்கள்ல தர்பை புல்லை அவசியம் நீங்க அந்த உணவுப் பொருட்கள்ல போட்டு வைத்து அதன் பிறகு நீங்க அந்த உணவுப் பொருட்களை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சமைத்த உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் அதை எடுத்து மறுபடியும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், அதாவது மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கொள்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இது போன்றவர்கள் இது போல 9 மணி நேரம் 6 மணி நேரத்திற்கு முன்பாகவே சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு சாப்பிடாம இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா, அது போன்றவர்கள் குறைந்தபட்சம் 3 மணி நேரத்திற்கு முன்பாக எளிய உணவு வகைகள், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது எந்த ஒரு தவறும் இல்லை. அதாவது மாலை 6:30 7 மணிக்குள்ளாக உங்களுடைய அன்றைய இரவு வேலை உணவை நீங்கள் அருந்தி விடுவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக மிக முக்கியமாக சந்திர கிரகணம் அல்ல, எந்த கிரகணமாக இருந்தாலும் அந்த கிரகண புண்ணிய காலத்துல கிரகணம் துவங்குவதற்கு முன்பே நீங்கள் ஸ்நானம் செய்ய வேண்டும். கிரகணம் முடிந்த பிறகும் கட்டாயமாக ஸ்நானம் செய்து அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய வீட்டை எல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும். ஸ்நானம் என்றால் தலையில் நீர் விட்டு நீங்கள் குளிப்பதுதான் ஸ்நானம். எனவே தலையில் நீர் விட்டு அனைவருமே கிரகணத்திற்கு முன்பும் கிரகணத்துக்கு பின்பும் ஸ்நானம் என்பது மிக மிக அவசியம். வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், குழந்தைகள் இந்த இரவு நேரத்துல கிரகணம் முடிந்தவுடன், அதாவது 1:26 அதாவது நள்ளிரவு, பின்னிரவு என்று சொல்வோம் அல்லவா, அந்த நேரத்துல கிரகணம் முடிவடைவதனால அவர்கள் அந்த நேரத்துல ஸ்நானம் செய்ய முடியாம இருக்கும் இல்லையா, அது போன்றவர்கள் தர்பை புல்லை வைத்து கொண்டு அவர்கள் காலையில் எழுந்தவுடன் ஸ்நானம் செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. எனவே நள்ளிரவுல கிரகணம் முடிந்தவுடன் ஸ்நானம் செய்ய முடியாதவர்கள் தர்பை புல்லை வைத்து கொண்டு மறுநாள் காலையில் எழுந்தவுடன் அவர்கள் தாராளமாக ஸ்நானம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு செய்வதால் எந்தவித தோஷமும் ஏற்படாது. அடுத்ததாக கிரகண காலங்கள்ல நம்ம உணவு அருந்துவது என்பது நிச்சயம் கூடாது. கிரகணத்தை பார்க்க கூடாது. கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது. கிரகண காலங்களின் போது
தூங்குவது என்பது உறங்கக்கூடாது, விழித்திருப்பதுதான் சால சிறந்தது. சாஸ்திரங்களும் அதைதான் சொல்கிறது. சாஸ்திரங்களில் சொல்வதை நாம் அப்படியே கடைபிடிப்பதுதான் மிகவும் உன்னதமானதாக இருக்கும். சாஸ்திரங்கள் சொல்வதை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொண்டு கிரகண காலத்துல நம்ம அதற்கு மாறாக செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். எனவே இந்த கிரகண காலங்கள்ல நம்ம தேவையற்ற வீண் பேச்சுகளை பேசுவது, இது போன்று நேரத்தை கழிக்காமல் டிவி பார்ப்பது, லேப்டாப்ல எதையாவது செய்யறது, போனை பார்த்து கொண்டிருப்பது, இது போன்ற விஷயங்களை நாம தவிர்த்து ஆன்மீக கதைகளை நாம் சொல்வது அல்லது பிறர் சொல்ல கேட்பது, இறை சிந்தனையுடன் இருப்பது, மந்திர ஜபம் செய்வது, இறை நாமத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் சிறப்பானது. எனவே இந்த கிரகண காலங்கள்ல நம்ம கண் விழித்து நம்ம ஸ்நானம், அதாவது கிரகணம் தொடங்குவதற்கு முன்பே ஸ்நானம் எல்லாம் செய்து தொடர்ந்து இறை மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கிரகண நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அவ்வளவு அதீத சக்தி என்பது உண்டு. ஒரு முறை நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களுக்கு 1,00,000 முறை நம்ம மந்திரங்கள் ஜபித்த அந்த பலனும் புண்ணியம் என்பது உண்டாகும். தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் அனைத்துமே சித்தியாகும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த கிரகண காலத்துல நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு. உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். மந்திரங்கள் எதுவும் தெரியவில்லை என்றாலும் அந்த ஸ்லோகங்கள் அல்லது இறை நாமங்களை சொல்வது அல்லது உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை இந்த கிரகண சமயங்கள்ல உச்சரிப்பது, தொடர்ந்து இறை நாமங்களை எழுதுவது அல்லது இறை நாமங்கள் அல்லது மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இவற்றை நீங்கள் ஒலிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான பல மடங்கு அதீத பலன்களை தரக்கூடியதாக அமையும். கிரகண சமயத்துல நீங்க சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். யோசோ வஜ்ரதரோ தேவஹ ஆதித்யானாம் பிரபூர் மதக சஹசிரநயன சந்திர கிரக பீடாம் வியபோகது. இந்த மந்திரத்தை சொல்ல கஷ்டமாக இருப்பவர்கள் ஓம் சிவாய நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் சரவண பவ, ஸ்ரீராம ஜெயம், ஓம் நம சிவாய என்ற எளிய இறை நாமங்களையும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர்களையும் இந்த கிரகண காலத்துல நீங்கள் தொடர்ந்து தாராளமாக உச்சரிக்கலாம். கிரகண காலத்துல அவசியம் அனைவரும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் 4 செயல்கள். 1 ஸ்நானம். கிரகணத்திற்கு முன்பு கிரகணத்திற்கு பின்பும் அவசியம் ஸ்நானம் செய்ய வேண்டும். அடுத்ததாக தர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த கடமைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தவறாமல் இந்த கிரகண காலத்துல, கிரகண புண்ணிய காலத்துல தர்ப்பணம் செய்வது மிக மிக அவசியம். அடுத்ததாக கிரகண புண்ணிய காலத்துல மந்திர ஜபங்கள், மந்திரங்களை இறை நாமங்களையும் தொடர்ந்து சொல்வது மிக மிக சிறப்பான நல்ல பலன்களை தருவதாக அமையும். அவசியம் அனைவருமே இறை நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த கிரகண புண்ணிய காலத்துல. அடுத்ததாக தானம். உங்களால் முடிந்த தானங்களை அவசியம் நீங்கள் இந்த கிரகண காலத்துல செய்யலாம். கிரகண நேரத்துல சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு எவ்வளவு அதீத பலனும் சக்தியும் உண்டோ அதே போல இந்த கிரகண புண்ணிய காலத்துல செய்யக்கூடிய தானங்களுக்கு மிக அதீத அபாரமான சக்தியும் பலனும் என்பது உண்டு. எனவே இந்த கிரகண காலத்துல அவசியம் உங்களால் முடிந்த தானத்தை அனைவரும் அவசியம் செய்ய வேண்டும். நள்ளிரவு நேரத்துல கிரகணம் முடிவடைவதனால அந்த நேரத்துல எப்படி நீங்கள் தானம் செய்வது என்று யோசிக்கலாம். எனவே இந்த கிரகண நேரம் முடிவதற்குள்ளாகவே நீங்கள் யாருக்கு என்ன தானம் செய்ய போகிறீர்களோ இந்த கிரகண நேரத்துல அந்த தானம் யாருக்கு நீங்க கொடுக்க போறீங்களோ அவர்களுடைய பெயர்களை சொல்லி இவருக்கு நான் இந்த பொருளை தானம் செய்ய போகிறேன் என்று கிரகண காலத்துல மனதார நீங்க சொல்லிக்கொண்டு அந்த தானம் கொடுக்கக்கூடிய அந்த பொருள், அதாவது தானியமாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், தட்சணையாக பணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த கிரகண நேரத்திலேயே அவர்களுடைய பெயர்களை நீங்கள் மனதார நீங்கள் சொல்லிக்கொண்டு அந்த தானம் கொடுக்க வேண்டிய பொருளையும் வெற்றிலை பாக்குடனும் சேர்த்து நீங்கள் எடுத்து வைத்து மறுநாள் அதிகாலையில் அவர்களுக்கு நீங்கள் தாராளமாக அந்த தானத்தை கொடுக்கலாம். மிகப்பெரிய பலன் என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். அடுத்ததாக இந்த சந்திர கிரகணத்தினால் தோஷம் ஏற்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன, அந்த பரிகாரம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் என்பதை இப்போது பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணத்தினால் பிராயச்சித்தம் செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் 8 நட்சத்திரங்கள். அது என்னென்னவென்று பார்த்தோமே என்றால் திருவாதிரை, சுவாதி, சதயம்.
மற்றும் புரட்டாதி, புனர்பூசம், விசாகம், அவிட்டம் மற்றும் உத்திரட்டாதி இந்த 8 நட்சத்திரக்காரர்கள் கட்டாயமாக பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். இந்த முறை கிரகணம் ஆரம்பிக்கும் போது சதயம் நட்சத்திரம், அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரமாக அமைவதனால் இந்த 8 நட்சத்திரக்காரர்கள் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். பரிகாரம் செய்வதென்றால் நீங்கள் அதிகமாக பொருட்செலவாகும் அப்படி என்றெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. மிக எளிமையான முறையில இந்த கிரகணம் காலம் முடிந்தவுடன் மறுநாள் காலையில அதிகாலையில அருகில் உள்ள ஆலயங்கள், நவகிரகம் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல ராகு பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் நீங்கள் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி நீலம் மற்றும் வெள்ளை நிற வஸ்திரங்களை அணிவித்து உளுந்து, அரிசி, வெற்றிலைப்பாக்கு, தட்சணை இவற்றையெல்லாம் வைத்து அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அல்லது ஒரு அந்தணருக்கு நீங்கள் நான் சொன்ன இந்த பொருட்கள், இந்த தானியங்களை வைத்து அந்த நீல நிறம் மற்றும் வெள்ளை நிற வஸ்திரங்களை வைத்து தானியங்களை வைத்து வெற்றிலை, பாக்கு, பழம் இவற்றையெல்லாம் வைத்து நீங்கள் ஒரு அந்தணருக்கு இவற்றை நீங்கள் தருவதன் மூலமாக உங்களுக்கு இந்த கிரகண தோஷம் என்பது பரிபூர்ணமாக விலகும். எனவே இந்த சந்திர கிரகண தோஷம் அந்த பரிகாரம் செய்யக்கூடிய பிராயச்சித்தம் செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அவசியம் இந்த எளிய பிராயச்சித்தத்தை செய்வதன் மூலமாக குடும்பத்துல நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி அதிகரிப்பதோடு குடும்பத்துல சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். அன்பு நேயர்களே, இந்த அபூர்வமான இந்த சந்திர கிரகணம், இந்த கிரகண புண்ணிய காலத்துல அவசியம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இதை தவறாமல் அனைவருமே இந்த கிரகண சமயங்கள்ல கடைபிடித்து இறை நாமங்களை சொல்லி அனைவருமே சகலவித சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில அவசியம் இந்த பதிவினை மறக்காமல் அனைவருக்கும் ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.